ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்களையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 Corinthians chapter 1 verse 8 வாசிக்கலாம். முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஸ்திரப்படுத்துவார் இல்லைன்னா ஸ்திரப்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா அது என்னன்னு புரியலையே. அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு ஸ்திரத்தன்மை, ஒரு ஸ்திரத்தன்மை, அதிலே அர்த்தம் இருக்கு. ஸ்திரத்தன்மைங்கிறது புரியக்கூடியதான காரியம்தான். ஒரு ஸ்திரத்தன்மை அப்படின்னு சொல்லும்போது, அதாவது இன்னைக்கு சர்ச்சுக்கு வர்றீங்க, சர்ச்சுக்கு வர்றதுல ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கணும். அப்போ நான் சொன்னது இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஒரு ஸ்திரத்தன்மை. அப்போ ஸ்திரத்தன்மை அப்படின்னு சொல்லும்போது அதில் ரெகுலராக வர்றதும் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட இடத்துல வர்றது இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து ரெகுலராக சர்ச்சுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது வேறு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிலையாக என்னன்னா நிலை கொண்டு இருப்பது. சேட்டலைட்டை மேலே அனுப்பி அதை சுற்றுவட்ட பாதையில் சுத்த வச்சு கடைசியில் ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்க, இந்த டிகிரியில், இந்த ஆங்கிளில், இந்த இடத்துல எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, இல்லைன்னா ஸ்திரம் பண்ணி வைக்கிறது. இந்த ஸ்திரம், அதாவது அதுதான் அது சரியான அர்த்தம். சில காரியங்கள்லாம் நமக்கு சரியான என்னென்னா தமிழில் வார்த்தை சொல்லி அதை ஒரு உதாரணம் சொன்னால் தான் சில காரியங்களே நமக்கு புரியும். அது வேத புத்தகத்தை படிக்கும் பொழுது சில காரியங்கள் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப ஆராய வேண்டி இருக்கிறது. வேதத்தை வச்சு சரி அதனுடைய அர்த்தம் என்னன்னு ஆராய வேண்டும். நான் வேதத்தை படிக்கிற சமயத்தில் இப்படி நான் புரிந்ததை வச்சு நான் அப்படியே போக மாட்டேன். புரிகிறது வரை படிப்பேன். புரிகிறது வரையிலையும் அந்த வார்த்தையே படிச்சுட்டு இருப்பேன். அப்போ ஸ்திரம் அப்படிங்கிற வார்த்தை புரிஞ்சாதான் அடுத்ததுக்கு போக முடியும். அப்படின்று சொல்லுகிற சமயத்தில் ஸ்திரமாக அது ஒரு இடத்துல நிறுத்துதல், ஒரு இடத்துல நிறுத்துதல், ஒரு ஸ்திரத்தன்மை. அதுக்கு பிறகு மறுபடியும் அடுத்த நாள் அது ஓடாது. இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவர் ஸ்திரத்தன்மையோடு அது இருந்து இப்போ செயலாற்ற ஆரம்பிக்கிறது. இப்பொழுது பயன்பாட்டுக்கு வருகிறது. சுற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த சேட்டலைட்டு படத்தை பிடிச்சி அது இல்லைன்னா அது அதோடைய நோக்கம் நிறைவேறாது, பயன்பாட்டுக்கு அது வராது. இல்லை மேலே போயிட்டு இருக்கும் பொழுது வேலை செய்யுமா, அது பயன்படுமா? இல்லை. எந்த நோக்கம்? அது பூமிக்கு பயன்படணும், இந்தியா அனுப்புன இந்தியாவுக்கு அது பயன்படணும், படமெல்லாம் பிடிச்சி கொடுக்கணும், வேறு பல வேலைகள் அதை செய்வதற்காக தான் சேட்டலைட் மேலே அனுப்புகிறாங்க. அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது சுற்றிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கிங்க. சுற்றிக்கிட்டே இருந்தால் அது பயன்படாது. ஆகவே தான் இந்த மாதத்தில் தியானத்துக்காக இந்த வார்த்தையோடு கூட சேர்ந்து பயனுள்ள வாழ்வு, பக்கத்தில் சொல்லுங்க, பயனுள்ள வாழ்க்கை வாழணும். ஆமேன், அல்லேலூயா. ஆகவே பயனுள்ள வாழ்க்கை. இப்போ பயனுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், இப்போ நான் சொன்ன அந்த உதாரணத்தை சொல்லுங்க, அதை வச்சு பாருங்க. ஒரு இடத்துல அது இருந்தால் தான் பயனுள்ள வாழ்க்கை என்ன செய்ய முடியும், வாழ முடியும். இப்போ கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்தில் போய் ஒரு பொண்ணு உட்கார்ந்தாதான் அது வரல என்ன பண்ணிட்டுப்பாங்க, அது படிக்கும், பல காரியங்கள் எல்லாம் நடக்கும். அதுக்கு பிறகு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுவாங்க. அந்த வீட்டில் வைக்கலாமா, இந்த வீட்டில் வைக்கலாமா, இந்த வீட்டில் வைக்கலாமா, எல்லா அத்தை பையனுக்கு கொடுக்கலாமா, இப்படிலாம் தேடி 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 கடைசியில் ஒரு குடும்பம் செலக்ட் பண்ணி அந்த வீட்டில் பேசி அதுக்கான காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சு ஒரு நாள் கல்யாணம் நடத்தி அங்கே என்ன செய்கிறாங்க, வச்சிடுறாங்க. பொண்ணு வாழுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் என்ன செய்கிறான், அந்த குடும்பத்துக்கு, அந்த சந்ததிக்கு பிரயோஜனமாக இப்போ என்ன செய்கிறான், அப்போ தான் உண்மையான பிரயோஜனமாக சந்ததியை உருவாக்குகிறவளாக, ஒரு குடும்பத்தை கட்டுகிறவளாக, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். கல்யாணமே பண்ணலைன்னா பயன்பட முடியாதா அப்படின்ட்டு அது வேற கதை. இப்போ நீங்கள் நீதிமொழியில் ஒரு வசனம் என்ன சொல்லப்பட்ட, வீடு
ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலை நிறுத்தப்படும். விவேகத்தினால் என்ன செய்யப்படும்? நிலை நிறுத்தப்படும். இருக்கா? எங்க இருக்கு? 24:3 வாசிங்க. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே அது என்ன செய்யப்படும்? நிலை நிறுத்தப்படும். அப்போ அது நிலை நிறுத்தப்படும் என்கிறதா நான் உங்களை என்ன செய்வேன்? ஸ்திரப்படுத்துவேன். இல்லைன்னா கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துவார் என்கிறது நிலை நிறுத்துவார். ஆமென். உங்களுடைய வீட்டை கர்த்தர் என்ன செய்வார்? நிலைவரப்படுத்துவார். அவர் அதாவது நீங்க 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், நீங்க படிக்கும்போது அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். கர்த்தர் சொல்ல, உன் ராஜ்யபாரத்தை என்ன செய்வேன்? ஸ்திரப்படுத்துவேன் சொல்லுவார். உன் ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்துவேன், நிலைவரப்படுத்துவேன். அதான் ஆடிக்கிட்டே இருக்குன்னா அது என்ன செய்யலை? சுத்திட்டு இருக்கிறது ஒன்று, ஆடிக்கிட்டு இருக்கு இன்னொன்று. அப்போ சில விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றிக்கிட்டே இருப்பான், அவன் பயன்பட முடியாது. பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் இவன் பழைய காதலில் நினச்சிட்டே இருப்பான்னு அவன் மனசு சுற்றிட்டு இருக்குன்னு அர்த்தம். இன்னும் அவன் என்ன அந்த வீட்டுக்கு பிரயோஜனமாக இருப்பாளா? இருக்க மாட்டான். அவன் கட்டி கொடுத்த வீட்டை அதை நினச்சி அதுக்கு ஒரு லக்கு, அதுக்கு ஒரு லட்சியம் எல்லாத்தையும் வச்சு அங்கே அவள் என்ன செய்யணும்னா அவ வேலை செய்யணும். பிரயோஜனமாவதுக்கு அவள் தன்னை அர்ப்பணித்து ஒரு ஆசிலேஷன் இருக்கிற வீட்டுக்கு போயிடலாமா, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே ஓடி போயிடலாம் அப்படிங்கிற நினைப்பு. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான், ஸ்திரத்தன்மை இருக்காது. ஆகவே நம்முடைய இந்த ஒரு இருமனம் அப்படிங்கிறது ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு இருக்கக்கூடாது. குடும்பம் நடத்துறதுக்கு இந்த பொண்டாட்டியோட வாழலாமா வாழக்கூடாதான்ட்டு கல்யாணத்துக்கு முந்தி தீர்மானிச்சாச்சு. கல்யாணத்துக்கு பிறகு உட்காந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே இவளை தள்ளிடலாமா வேண்டாமான்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான்னா குடும்பம் வாழுமா? ராஜ்யம் ஸ்திரப்படாதது போல உன் ராஜ்யம் ஸ்திரப்படாதுன்னு சவுலுக்கு சொல்லிட்டாரு. உன் ராஜ்யம் என்ன செய்யும்? அது ஸ்திரப்படாது, அது நிலை கொள்ளாது, அது பிரிக்கப்படும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ அதே போல் அது விழுந்து போகும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எபேசியர் சொல்ல, நீங்கள் அலைகளைப் போல அலைபட்டு அலைகளாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி எல்லாவற்றையும் அதாவது வளர்களாக இருக்கும்படி அப்படி செய்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் குடும்பமான ஒரு பாடு அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்த குடும்பத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? அங்கே செட்டில் ஆயிரணும். அங்கே இருந்துட்டு டபுள் மைண்டில் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. வீட்டுக்கு போயிடலாமா, இங்கே புருஷன் சரியா இல்லை, மாமியார் பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு இருக்கக்கூடாது. கர்த்தாவே இந்த மாமியாரை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே இந்த மாமியாருக்கு நீ நீண்ட ஆயுசு கொடுப்பீராக அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். ஏன் தெரியுமா? மாமியார் இருந்தாதான் நீங்க ஸ்திரமாவீங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதுதான் நான் இன்னைக்கு சொன்னேன். தாவீதை ஆண்டவர் ஸ்திரப்படுத்தினார். ஆண்டவர் ராஜ்யபாரத்தை கொடுத்தவர் ஸ்திரப்படுத்தினார். ராஜாவாக சிங்காசனத்தில் உட்கார வச்சார். அப்புறம் இந்த பையில அசைக்கவே முடியவில்லை. அது அவன் தன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்ளவில்லை, கர்த்தர் அவனை ஸ்திரப்படுத்தினார். கர்த்தர் அவனுக்கு ஒரு ஸ்திரமான ஒரு இடத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். ராஜ சிங்காசனத்தை கொடுத்தார். கொடுக்கும் முன்பதாக அவனை சுத்த வச்சது யாரு? சவுல். அவனை சுத்த வச்சது யாரு? எங்க சுத்தினாவே? வனாந்தரத்துக்கு, காடுகளில். அப்படி அவன் அலைந்து கொண்டே இருந்தான். அப்படி அலைந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஒரு நாளில் ஊரை விட்டே போயிடலாம்னு போய்விட்டான். இந்த தேசமே வேண்டாம் அப்படி என்று சொல்லி அவன் தன்னை உயிரை காப்பதற்காக அவன் ஆகீஸ்ங்கிற ராஜாவிடத்தில் போறான், அந்நிய தேசத்தில். அங்கே போகும்போது அங்கே உள்ளவங்களாம் சொல், ஐயோ இவன் ஆள் நம்ம ஆள் இல்லை, இவன் அங்கே உள்ளவன் இல்லையா, அவனை எப்படி நீங்கள் இங்கே சேர்த்துக்கொள்ளலாம், எப்படி இராணுவத்தில் சேர்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் பயந்து போய் பைத்தியக்காரன் போல வேஷம் போட்டு அவன் தன் உயிரை காப்பாற்றுவதற்காக பைத்தியக்காரனை போல நடித்தான். அப்படி நடித்த பொழுது ராஜா சொன்ன, இந்த பைத்தியக்காரங்கள்லாம் இங்கே குறைவுன்னு சொல்லிட்டு இவனை கொண்டு வந்தீங்க அப்படின்ட்டு. ஆகையினால அவன் என்ன செய்தான்னா துரத்தி விட்டான்.
இவன் மறுபடியும் எவ்வளோ காலம் அவன் கஷ்டப்பட வேண்டுமோ கஷ்டப்பட்டான். அப்படி கஷ்டப்பட்ட பிற்பாடு ஒரு நாள் வந்தது, கர்த்தர் சவுலை என்ன செய்தார்? அகற்றினார். இவனை சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா. மாதங்கள் வருடங்களாக அவனை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவதற்காக, அவனை நிலைப்படுத்துவதற்காக, அவனை ஆண்டவர் அவரை ஸ்தாபிப்பதற்காக ஆண்டவர் அவனை பயிற்றுவித்தார், அவனை உருவாக்கினார், அவனை தயார் பண்ணினார். சேட்டலைட்டு கீழே வச்சு நல்லா தயார் பண்ணாதான் மேலே அனுப்பம் போய் அங்கே இருக்கும். இங்கே சரியாக வந்து செய்யலை அப்படின்னா உந்தி என்ன பண்ணால் மேலேயும் போகாது, போய் அங்கே வச்சாலும் பிரயோஜனப்படவே படாது. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாலேயே என்னன்னா பொண்ணு வீட்டில இருந்து நல்லா தயார்படுத்தணும். நீங்கள் ஒரு சேட்டலைட்டை உருவாக்குறீங்க அம்மாமாரு, ஐயாமாருக்கு சொன்னீங்க, ஒரு சேட்டலைட் என்ன செய்றீங்க? உருவாக்குறீங்க. ஒரு குடும்பத்தை செட்டில் பண்ணுவதற்காக பையனை கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணிட்டேன். என்ன செட்டில் பண்ணீங்க? அவன் மறுபடியும் போய் என்ன செய்கிறான்னு சொன்னால் மாமியார் வீட்டில் காசு கேட்குறான். ஒவ்வொன்றுக்கும் போய் வாங்கிட்டு வா, என்ன 1 லட்சம் வாங்கிட்டு வா, ஒரு 50,000 வாங்கிட்டு வா அப்படின்னு கேட்குற ஒரு பையனை நீங்கள் உருவாக்கி வச்சிருந்தீங்கன்னா அவன் ஸ்திரமாகவில்லை. அவன் ஸ்திரமாகலை, அவன் செட்டில் ஆகலை. அவன் செட்டில் ஆகன்னு சொன்னால் நான் படிச்சிருக்கேன், நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு என்ன செய்ய முடியும்? என் குடும்பத்தை நடத்த முடியும். நான் அப்பாவை டிபெண்ட் பண்ண மாட்டேன், அம்மாவை டிபெண்ட் பண்ண மாட்டேன், மாமனாரை டிபெண்ட் பண்ண மாட்டேன், மாமியாரை டிபெண்ட் பண்ண மாட்டேன், மனைவி தாலியை கலத்த மாட்டேன். அப்போ கலத்தி கொண்டு போய் என்ன செய்வான்? வைப்பான் பேங்கில். இதெல்லாம் செய்ய மாட்டேன், அதெல்லாம் கேட்க மாட்டேன். என் கையின் சாமர்த்தியத்தினால சம்பாதிப்பதற்கு என் தொழிலை நான் கற்றிருக்கிறேன், எனக்கு தொழில் தெரியும், நான் என்னை தயார்படுத்தி இருக்கிறேன், ஆகவே நான் என் குடும்பத்தை நடத்துவேன். அவன் தான் ஆம்பளை, அவன் தான் அவன் தான் கல்யாணமாகி செட்டில் ஆனவன். அப்படி இல்லை என்று சொன்னால் சிலதெல்லாம் 13 வயசு 15லேயே காதல் பண்ணி ஓடி போகுது பாருங்க. அது சரியா தயாராகல அவங்க பாருங்க. அப்புறம் 4-5 பிள்ளை பெறுறதெல்லாம் அது நடக்கும். கடைசியில் பார்த்தா அதுங்களுக்கு ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு பணம் இல்லை. அப்புறம் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ கஷ்டங்கள். ஆகவே லைஃப்பில் நம்ம செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, அது ஒரு அர்த்தமுள்ள காரியம். அதை நம்ம செட்டில் ஆகிறதுக்கு என்னன்னா முதல்ல நம்ம தயாராக வேண்டியது அவசியம் இருக்கிறது. நம்ம தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். படிக்க வேண்டிய காலத்தில் படிக்கணும். படிக்க வேண்டிய காலத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். நல்லா படித்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். இல்லை தொழில்னா தொழிலை கற்றுக்கணும், இல்லை பிஸ்னஸ்னா பிஸ்னஸ் என்ன செய்யணும்? சரியாக பிஸ்னஸில் ஒரு 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 ஸ்திரத்தன்மை வரணும். ஒரு வியாபாரத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை வந்த பிற்பாடு இப்போ கல்யாணம் பண்ணினா குடும்பம் செட்டில் ஆகிற, குடும்பத்துலேயும் ஸ்திரத்தன்மை வரும். வியாபாரத்தில் ஸ்திரத்தன்மை, உத்தியோகத்தில் ஸ்திரத்தன்மை, அப்புறம் குடும்பத்தில் வீடு ஸ்திரமாய் வீடு கட்டப்படும். அல்லேலூயா. ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிலை நிறுத்தப்படும், நிலை நிறுத்தப்படும். ஆகையினால நான் சொன்னேன் பாருங்க, இந்த சுத்திர காலத்தில் சவுலுக்கு தாவீதுக்கு ஒரு சவுலை கொடுத்தது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் ஒரு சவுலை வைத்திருக்கிறார். அந்நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்பதாக, அந்நாளை கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அவர் ஒரு ஸ்தானத்தில் வைக்கும் முன்பாக அவளுக்கு ஒரு பெரிநாளை கொடுத்தார். அந்த பெரிநாள் மூலமாக அவள் என்ன செய்தாள்? கஷ்டப்பட வேண்டிய ஒரு காலம் இருந்தது. அதனால தான் அவளை கர்த்தர் தயார்படுத்தினார். அதை தயார்படுத்தினார். ஒரு சாமுவேலை பெற்றெடுக்க வேண்டும் என்றால், ஒரு நல்ல தீர்க்கதரிசியை உருவாக்கக்கூடியதான ஒரு அந்நாளாக மாற வேண்டும் என்றால் ஒரு பெரிநாள் அவசியமாயிருந்தது. ஆகையினால தாவீதுக்கு ஒரு தனி அபிஷேகம், அது தெய்வீக அபிஷேகம். அந்த அபிஷேகம் அது கர்த்தர் தான் கொடுத்தாரு. தாவீது சொல்லுவான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தொட மாட்டேன்னாரு. அவன் அந்த அபிஷேகத்தினால் என்ன செஞ்சான்? ஒன்றும் செய்யலையா? செஞ்சான். தாவீதுக்கு செஞ்சான். தாவீதுக்கு என்ன செய்யணுமோ துரத்துனா பாருங்க,
கொல்லும்படி துரத்தினா பாருங்க. அப்போ சிலரை வந்து சபையிலையும் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறது எதுக்காக? பாஸ்டருக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக. பாஸ்டர் அப்போதான் ஸ்திரப்படுவார். இப்போ நான் எத்தனையோ இடங்கள்ல இருந்து இங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துலையும் சில ஆட்களை அபிஷேகம் பண்ணி வச்சிருந்தார். அவர்களெல்லாம் எனக்கு சவுல் மாதிரி. அவங்களால பட்ட துன்பம் ஏகப்பட்டது. அப்போல்லாம் என்ன, சாதாரண ஒரு சின்ன ஊழியக்காரன் தான். எத்தனை வயசு? 25 நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். ஊழியத்துக்கு நான் வந்தாச்சு 25 ஆமாம், 22 23 நினைக்கிறேன். அப்போ சபை ஊழியத்துக்கு வந்தேன். எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. அப்போ எல்லாம் என்னன்னா, சில ஆட்கள் 30 வருஷம் 16 வருஷம் அந்த சபையை நடத்தின ஒரு வாத்தியார் இருந்தாருங்க. 16 வருஷம் அந்த சபையை நடத்தின வாத்தியார் கல்யாணம் பண்ணி அவர் ஒரு ஒரு முதிர்ந்த வயசு ஒரு டீச்சராக இருந்தார். படிப்பு இருக்கு, அனுபவம் இருக்கு. அதே 16 வருஷம் நடத்தி இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அது உடஞ்சி போச்சு. அப்புறம் என்ன புதுசாக வந்தாங்க, நான் போக வேண்டிய ஒரு விதத்தில் கத்தனை கொண்டு வந்து வைக்கிறாரு. அந்த இடத்துக்கு மறுபடியும் இவர் வந்து ஒட்டுறாரு. இவர் சேர்ந்த பிற்பாடு அவரால் வந்த குடைச்சல் கொஞ்சம் இல்லை. டெய்லி எனக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். வீட்டுக்கு போகலன்னா பிரச்சனை, போனா பிரச்சனை. வீடு சந்திக்க போகலன்னா வீடு சந்திக்க வரலன்னுவார். வீடு சந்திக்க போனா கதவை திறக்க மாட்டார், தூங்கிட்டு இருக்காரு. அப்புறம் வாங்கன்னுவார். ஊழியக்காரங்களுக்கு இருக்கிற நிலைமை பாருங்க. ஆண்டவரே, வேற வேலையே கிடையாது, உனக்கு எதுக்கு இந்த ஊழியத்துக்கு கூப்பிட்டு? நான் தான் வரமாட்டேன்னு சொன்னேன். இந்த அவமானம் இதெல்லாம் எனக்கு தேவையா? எத்தனை நாள் கண்ணீர் தெரியுமா? எத்தனை நாள் கண்ணீர். ஆகையினால எல்லா காலத்திலையும் ஆண்டவர் நமக்கு சத்துருக்களை வைத்திருப்பார், விரோதிகளை வைத்திருப்பார், பிரச்சனை கொடுக்கிறவளை வைத்திருப்பார். குடும்பத்தில் ஒரு மாமியாரா இருக்கலாம், இல்லை ஒரு மருமகளா இருக்கலாம், ஒரு பிள்ளையா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு பெற்றோரே ஒரு தலைவலியாக இருக்கலாம். ஆகவே அசையாமல் ஸ்திரம் என்று சொன்னால் என்ன? ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்த பிற்பாடு ஆடக்கூடாது. இருக்கலாமா, இருக்கக்கூடாதா, போகலாமா, போகக்கூடாதா, அந்த ஷேக், அந்த ஒரு விதமான அசைவு இல்லாதபடி அசையாதவர்களாய், அதுக்கப்புறம் தான் உறுதி என்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். கரங்களை வைத்து கத்திர மயப்படுத்தினாலும் அல்லோயா, கன்ஃபார்முங்கன்னு சொல்லலாம், உறுதிங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இது எல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தத்தில் இதை வந்து உபயோகப்படுத்தி நம்ம படிக்க வேண்டிய ஒரு பாடம் தான். கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை, அதாவது அவர் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லும் போது எதில் ஸ்திரப்படுத்துவார்? இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஸ்திரப்படுத்தல் என்பது என்னன்னா, கிறிஸ்துவுக்குள் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துதல். கிறிஸ்துவுக்குள் உங்களை ஸ்திரப்படுத்தல் என்கிறதைத்தான் அவர் சொல்லுகிறார். அப்ப கிறிஸ்துவுக்குள் அதை வாசித்து பாருங்க. 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற சமயத்தில், அதாவது 2வது வசனத்தை படிங்க. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள், நல்லா கவனிக்கணும், கிறிஸ்து இயேசுவுக்குள், இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும். ஒரு ஸ்திரத்தன்மை வர வேண்டும். ஒரு நிலைவரமான ஆவியை எனக்கு புதுப்பியும் சொல்லி தாவீது என்ன செய்கிறான்? ஜெபிக்கிறான். அது எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? 51ஆம் சங்கீதத்தில் தாவீது பாவத்தில் விழுந்த பிற்பாடு ஜெபம் பண்ணுவான், நிலைவரமான ஆவியை புதுப்பியும் ஆண்டவரே. சபையில் இருக்கும் பொழுது ஒரு நிலவரமான ஆவி தான் இருக்கு. ஆனா சில சமயத்தில் நிலைவரமான ஆவி என்ன செய்கிறது? போய்விடுகிறது. ஸ்திரத்தன்மை. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஸ்திரமா இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள்ளே ஸ்திரமாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. இன்றைக்கு ஸ்திரமா இருக்கிறீங்க, நாளைக்கு ஸ்திரமா இருக்கிறீங்களா? இந்த வாரம் நீங்க சபைக்கு வர்றீங்க, அடுத்த வாரமும் சபைக்கு வரணும். நீங்க எல்லா காலத்திலும் சபைக்கு வரணும், நிரந்தரமா இந்த சபைக்கே வரணும். அப்படின்னா நீங்க என்ன செய்யறீங்கன்னு சொன்னா ஸ்திரப்படுகிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுவதற்கு இந்த சபை உங்களுக்கு உதவி செய்யும். சபைக்கு எதுக்காக ஒழுங்கா வர்றீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஸ்திரப்படுவீர்கள். நீங்க ஒழுங்கா சபைக்கு வராம இப்பவே நான் என்ன செய்யறேன், ஞாயிற்றுக்கிழமை போய் நான் ஊரா பிரசங்கம் பண்றேன்னு போனீங்கன்னா
ஸ்திரப்பட முடியாது. உங்களுக்கு ஒரு சபை வேணும். அந்த சபையில் இருந்து சபையில் ஒழுங்கா வந்து அந்த சபையில் என்ன செய்யணும்னா ஈடுபாடு கொள்ள வேண்டும். அதுதான் பயன்படுதல். பயன்படுதல் அதான் சொன்ன பயனுள்ள வாழ்க்கை. ஸ்திரப்பட்டாதான் பயன்பட முடியாது தான் சொன்னேன். சபையில் செக்ரட்டரி ஆகணுமா, ட்ரெஷரர் ஆகணுமா, கொயருக்கு வரணுமா, இங்கே வந்து சங்கீத வாசிக்கணுமா, ஒரு கமிட்டிக்கு வர வேண்டுமா, பொறுப்புகள் கொடுக்க வேண்டுமா, காணிக்கை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டுமா, ஸ்திரத்தன்மை இருக்க வேண்டும். சபையில் ஒழுங்கா சபைக்கு வராத நபர்களுக்கு என்னன்னா என்ன செய்ய முடியாது, எந்த பொறுப்பும் கொடுக்க முடியாது, அவர்களை தலைவர்களாக ஆக்க முடியாது. ஆகவே சபைக்கிலே நீங்கள் ஸ்திரம் ஆகாதவர்கள் நீங்க சபையில என்னன்னு சொன்னா பயன்பட முடியாது. அப்போ பயனுள்ள வாழ்க்கை தேவன் உங்களுக்கு தர வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஸ்திரப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு ஆசிலேஷனாக ஒரு அசைந்து கொண்டே இருக்கிற தன்மை அல்ல. நீங்கள் சபையிலே உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஸ்திரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அசையாதவர்களாக இருக்க வேண்டும், ஸ்திரமாக இருக்க வேண்டும், நிலைவரமாக இருக்க வேண்டும். ஆமேன். நிலை கொண்டிருக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தினாலோ யா. அப்படினால எந்த இடத்துல போனாலும் எந்த ஒரு ஸ்தாபனத்தில் இருந்தாலும் அதில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் அதில் உண்மை உள்ளவங்களாக இருக்கணும். உண்மை உள்ளவங்களா இருக்கணும். ஒரு கடையில் வேலை செய்கிறீங்களா, அந்த கடையில் ஒரு ஸ்திர தன்மையோடு கூட இருங்க. அந்த கடைக்கு உண்மை உள்ளவங்களா இருங்க. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் என்று சொன்னால் உங்களுடைய ராஜ்யத்தை நான் ஸ்திரப்படுத்துவேன் சொன்னாரே, அதே போல கர்த்தர் உங்கள் குடும்பத்தை அவர் என்ன செய்வார், அவர் கட்டுவார். குடும்பம் ஸ்திரப்படும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். பயனுள்ள வாழ்க்கை அப்போதான் வரும். ஒரு கடையில் இருந்தாலும் ஒரு கம்பெனியில் இருந்தாலும் நீங்கள் எதில் இருந்தாலும் சரி, அங்கே உண்மையாக இருக்கிறீங்க, ஸ்திரத்தன்மையோடு கூட இருக்கிறீங்க, அடிக்கடி மாற்றிக்கிட்டு போகாமல் இருக்கிறீங்க. அங்கே சில ஆட்கள் ஃபோனை அடிக்கடி மாற்றிக்கிட்டு இருப்பான். என்ன பிஎஸ்என்எல்ல 2 ரூபா கம்மின்னா அங்கே குதிச்சிருவான். அப்புறம் ஜியோவா, எனக்கு நிறைய ஏதாவது ஒன்று தான் நான் வச்சுருப்பேன், அதெல்லாம் தெரியாது. அப்போ ஏதோ ஒன்று ஒரு கம்பெனி வந்த உடனே அங்கே குதிக்க வேண்டியது. இது பயங்கரமான கெடுதலை உண்டாக்கும். கடைசி அந்த நம்பர் என்னன்னா உங்கள் பேரில் இருக்கும், வேற எவனோ உபயோகப்படுத்தி அவன் ஸ்கேமுக்கு பயன்படுத்தி அது நிமித்தமாக பல வருஷங்களுக்கு பிறகு ஒரு நாள் வந்து போலீஸ் கதவை தட்டி இருக்கு. கேரளாவில் ஒருத்தர் வீட்டுக்கு அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டால், இவ்வளவு கோடி உங்கள் பேரில் ஸ்கேம் நடந்திருக்கு. ஒன்றுமே தெரியாது எனக்கு அப்படின்னா, அந்த நம்பர் ஃபோன் நம்பர் தெரியாது. கடைசியில் பார்த்தா என்றைக்கோ ஒரு நாள் நான் யூஸ் பண்ணேன் இந்த நம்பர். என்றைக்கோ ரெண்டு நம்பர் தான் இருந்துச்சு. நான் எப்போவே நான் அதை விட்டுட்டேன், நான் அதை தூக்கி போட்டேன். முறைப்படி கேன்சலும் பண்ணுறதில்ல. அந்த நம்பரு சும்மா நீங்கள் அடிக்கடி ஃபோன் நம்பரை மாற்றணும்னு விளையாடுறீங்கன்னா அது ஆபத்தானது. ஃபோனுங்கிறதே ஒரு ஸ்திரமாக இருக்கணும். நம்பரும் ஒரு ஸ்திரம் இருக்கணும். அப்போ தான் ஆட்களும் சரியாக உங்களை கூப்பிடுவாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஆகவே சபை எப்படின்னாலும் ஸ்திரமாக இருக்கணும், மனைவினாலும் ஸ்திரமாக இருக்கணும், புருஷனாலும் ஸ்திரமாக இருக்கணும், குடும்பம்னாலும் ஸ்திரமாக இருக்கணும். அதே போல் உங்களுக்கு ஃபோனுன்னாலும் நம்பர் ஸ்திரமாக இருக்கட்டும், பைபிள்னாலும் ஸ்திரமாக இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதை பார்த்தாச்சுன்னா நீ பாவம் பாசு வேறு பைபிள் வாங்கி கொடுக்கலான்னு நினைப்பீங்க. பாருங்க, பார்த்தா அதெல்லாம் கிழிஞ்சு போய் கொஞ்சம் நேரம் கிழிஞ்சிருக்கும். அதை ரிப்பேர் பண்ணுறது கும்பநாடுக்கு போவேன். இங்கே ஒன்றும் சரியாக பண்ண மாட்டான். அங்கே போய் இது நீட்டாக பண்ணி கொண்டு வருவேன். நிரந்தரமாக இருக்கும். இதை வச்சுருந்தா படிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. டெய்லி ஒரு பைபிள் புதுசாக வாங்கினா புதுசாக ஒரு குடும்பம் நல்லா இருக்குமா? ஆசீர்வாதமாக இருக்கவே இருக்காது. ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறதை நாம் உடையவர்களாக இருந்தால் மட்டுமே பயனுள்ள வாழ்வை கற்றுத் தருவார். நீங்க பயன்படணும்னா ஸ்திரத்தன்மை நமக்கு தேவை. பயனுள்ள இருக்க வேண்டுமா? ஸ்திரத்தன்மை நமக்கு தேவை. ஜெபம் அப்படிங்கிறது டெய்லி பண்றோம்னா ஜெபத்தில் ஸ்திரத்தன்மை இருக்குன்னு அர்த்தம். 9ஆம் மணி வேளையில ஜெப வேளையாக 9ஆம் மணி வேளையிலே பேதுரும் யோவானும் என்ன செய்தார்கள்? தேவாலயத்துக்கு போனார்கள்.
அங்கே வழக்கமாக பார்க்கும்போது இருந்தான அந்த சப்பானி அன்றைக்கு ஆவியானவர் என்ன செய்து இவர்களை கொண்டு அவை தூக்கி விடும்படி செய்தார். வழக்கமாக ஜெபத்தில் ஸ்திரத்தன்மை இருந்தால் கர்த்தர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை சபையில் பயன்படுத்துவார், சமுதாயத்தில் பயன்படுத்துவார், உங்கள் குடும்பத்தில் பயன்படுத்துவார். உங்களை கொண்டு உங்களுடைய வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக வெளிப்படும். கை வச்சா வியாதி சுகமாகும், பிசாசு ஓடும். அது மாத்திரமல்ல, உங்கள் ஜெபத்தின் மூலமாக குடும்பங்கள் அற்புதங்கள் நடக்கும். உங்களை கர்த்தர் அற்புதங்களாக அடையாளங்களாக வைப்பார். உங்கள் குடும்பத்தில் ஆட்கள் உங்களுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசினா ஆண்டவர் சும்மா விட மாட்டார். அது 54வது இப்போ படிக்க வேண்டாம், ஏசாயா 54 நீங்கள் வீட்டில் போய் படிங்க. கர்த்தர் அங்கே சொல்கிறாரு, நீ கிருபையில் ஸ்திரப்பட்டிருப்பாய், நீதியில் ஸ்திரப்பட்டிருப்பாய், சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சொல்கிறத ஆசீர்வாதங்களை பாருங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தர் என்ன செய்கிறார்னா, ஆண்டவர் உங்களை சத்துருக்கள் கும்பதாக பந்தி ஆயத்தப்படி தலை என்ன செய்வார், எண்ணெயினால் உங்களுக்கு விரோதமாக ஒருவர் எதிர்த்து இருக்க முடியாதபடி கர்த்தர் செய்வார். என்ன ஜெபம், ஜெபத்தில் ஸ்திரத்தன்மை, ஜெபத்தில் ஸ்திரத்தன்மை. தாவீது அந்தி சந்தி, சிலர் அந்தி சந்தி மந்தி, ஆமா வேகம் அந்தி சந்தி மந்தி. ஒழுங்கா பைபிளை படிச்சுக்கிட்டே இருந்து அந்த தப்பெல்லாம் வரவே. அப்புறம் கேராபின் சேராபின் எங்க இருக்கு பைபிள்ல? கேருபீன் சேராபீன்கள். ஆண்டவரே கேராபீன்களையும் சேராபீன்களை அனுப்புவீராக. ஸ்திரமா பைபிளை படிக்கணும், டெய்லி பைபிளை படிக்கணும். தினந்தோறும் என்ன செய்யணும்னு சொன்னா ஸ்திரமா படிக்கணும். அப்படி ஸ்திரமா படித்துதான் இருக்கிறோம் பாஸ்டர். 1ஆம் அதிகாரத்தை சங்கீதத்தை டெய்லி படிக்கிறேன். டெய்லி 1ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு இருக்கிறது இல்லை, ஸ்திரமாக அப்படின்னு சொன்னா என்ன, கால அட்டவணை போட்டு கால கிரமத்தோடு ஒழுங்கா படிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்திரம். கரங்க வைத்து கத்துற கொடுத்தோமா? பள்ளிக்கூடத்துக்கு பையன் போய் படிக்கிறான், ஸ்திரமா போறான்னா அவன் ஒழுங்கா போறான், டெய்லி போறான்னு அர்த்தம். ஸ்திரமாக என் பையன் படிப்புல அவன் ஸ்திரமாக படிக்கிறான் அப்படின்னு சொன்னா என்னன்னா, படிக்கணும்னா என்னன்னா வருஷம் ஒரு ஸ்கூல் அல்ல, நல்ல ஸ்கூலை செலக்ட் பண்ணுங்க, அந்த ஸ்கூலையே அனுப்புங்க. இந்த வருஷம் ஒரு ஸ்கூலு, அடுத்த வருஷம் இன்னொரு ஸ்கூலு, அதுக்கு அடுத்த இன்னொரு ஸ்கூலு. காரணம் அந்த ஸ்கூலில் ஒரு 100 ரூபா ஃபீஸ் கம்மியாக இருக்குது, அங்கே மாற்று. இந்த ஸ்கூலில் ஒரு 200 ரூபா கம்மியாக இருக்குது, இங்கே மாற்று அப்படின்னு மாற்றிட்டு இருந்தீங்கன்னா குழந்தை அது பயன்படக்கூடிய அளவில் வராது. அது நிலை வரப்படாது. அவருடைய படிப்பு என்ன செய்யாது, படிப்பிலே நிலை வரப்பட முடியாது. ஆகையினால நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஸ்திரத்தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? ஆகவே இந்த ஸ்திரத்தன்மை நம்மால முடியாதுன்னு தான் கர்த்தர் சொல்றாரு. நான் உன்னை ஸ்திரப்படுத்துவேன், நான் என்ன செய்வேன், ஸ்திரப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்றாரு. நமக்கு ஸ்திரமா இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். எதுல நம்ம ஸ்திரமா இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறோம்? பொய் பேசக்கூடாது, சாந்த குணத்தில் ஸ்திரமா இருக்கணும்னு விரும்புகிறோம். ஆனால் ஸ்திரமா இருக்க முடியுதா? 3 நாள் தீர்மானம் எடுத்து 3 நாள் கோவப்படாமல் இருப்போம். வீட்டிலோட சொல்ல, நான் இனிமேல் கோவப்பட மாட்டேம்மா, நான் ரொம்ப மாறிட்டேன், நான் இனிமேல் கோவம் பட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி இருப்பீங்க. 3 நாள் 4 நாள் போனோடனே கோபம் வந்துடும். 2 நாளைக்கு முன்னால் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பிரதர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. சாயங்காலம் காம்பவுண்டில் இருந்தேன், சர்ச்சு காம்பவுண்டில். சரி, அவங்களுக்கும் ஒரு ஸ்கூல் வேலை செய்யறதுக்காக வந்திருந்தாங்க. சாயங்காலம் அவங்களுக்கு சேர்த்து டிஃபன் ஆர்டர் பண்ணிடலாமேன்னு ஆர்டர் பண்ணால், எல்லாருக்கும் சேர்ந்து ஆர்டர் பண்ணால் பணத்தெல்லாம் கொடுத்துட்டோம். ஒன்று தான் வந்து சேருது. 1 மணி நேரம் பொறுத்து 9 மணி தாண்டியாச்சு, எல்லாம் பசி, 1 தான் வந்து சேருது. இப்போ ஃபோன் பண்ணால் திருப்பி ஃபோனை என்ன செய்யறான், கட் பண்ணுறான். கோபம் வருமா வராதா? இப்போ கோபம் பட வேண்டாமா? படணும். ஆனால் பட்டா நமக்கு நிம்மதி போயிடுது. அப்போ இப்படித்தான் கர்த்தர் நம்ம ஸ்திரப்படுத்துறாரு. அப்போ அப்படி ஒரு இன்சிடென்ட்டை ஏற்படுத்தலைன்னா நம்ம ஸ்திரமாயிருக்கோமா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கவே முடியாது.
நம்ம நம்ம குணத்தை நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தில் ஸ்திரமா இருக்கிறோமா இல்லையாங்க தெரிஞ்சுக்கணும்னா அப்படி ஒருத்தன் வரணும், அப்படி ஒரு சம்பவம் நடக்கணும். ஆகவே சில பிரச்சனைகள் நமக்கு அதுவரை வராது, புதுசு புதுசா வரும். அப்போ இன்னைக்கு வந்தது நாளைக்கு வந்ததுன்னா சமாளிச்சுக்கலான் இருப்போம். ஆனா அதே மாதிரி வரவே வராது, வேற ரூபத்துல வரும். நம்ம பரிசுத்தத்தில் ஸ்திரமா இருக்கிறோமா என்கிறதை ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் அவர் சோதித்து பார்த்து நம்ம நல்ல ஸ்திரமாக்குவார். நம்ம ஸ்திரமாக்குறதுக்கு தான் ஏசாயா 54 படிக்கும்போது கிருபையிலே கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். ஆமென். கர்த்தருடைய கிருபையிலே நம்ம ஸ்திரமாயிட்டோம்னு சொன்னா என்ன காரியங்கள் வந்து அசையவே மாட்டான். ஆண்டவரே உம்முடைய கிருபையில் என்ன ஸ்திரப்படுத்துவீராக. கையில் வைத்து கேளுங்க. நம்முடைய பலத்தில் அல்ல, நம்முடைய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய கிருபையிலே. பாவம் செய்யாம இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா பாவத்துல விழுந்துடுறோம் இல்லையா, விழுந்து விழுந்து எழும்புறோம் இல்லையா. அதான் சொல்றாரு, அதான் நான் உன்னை ஸ்திரமாக்குவேன், நீ என்ன செய், என் கிருபையை, என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவரே உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபையினால என்னை ஸ்திரப்படுத்துவீராக. ஒரு ஸ்திரமான மனதை தாங்கப்பா, நான் ஸ்திரமுள்ளவனா இருக்கணும் ஆண்டவரே, ஒரு ஸ்திரமுள்ள ஜீவியத்தை தாரும் என்று சொல்லி கேட்போம் என்றால் கர்த்தர் நம்மை ஸ்திரமுள்ளவராக ஆக்குவார். அலைகிறவனாக இருக்கிற நிலைமையில் இருக்கிற அந்த அலைகிறதான அந்த ஆவியை கர்த்தர் மாற்றி ஆண்டவர் நம்ம என்ன செய்வார், ஸ்திரமுள்ளவர்களாக மாற்றுவார். என்ன காரியம் வந்தாலும் சரி நான் இருக்கிற இடத்தை விட்டு ஓட மாட்டேன். ஆண்டவர் சொன்னார், ஆகாற்ற நீ போய் அடங்கியிரு, நீ என்ன செய், உன்னை நான் என்ன செய்வேன் பயன்படுத்த ஒரு காலம் வரும். ஆனா இப்பவே நீ ஓடி போனால் உன்னை நான் பயன்படுத்த முடியாது, உன்னை நான் பயன்படுத்த வேண்டும். உன்னை உன் மகனை பயன்படுத்தும், இஸ்மவேலை. எதுக்கு? இஸ்ரவேலை ஸ்திரப்படுத்தணும்னா ஒரு இஸ்மவேல் வேணும், அது அர்த்தம். உன் மகன் இஸ்மவேலை கொண்டு நான் இஸ்ரவேலை என்ன செய்யணும், ஸ்திரப்படுத்தணும். ஆகவே அதுதான் உனக்கு அழைப்பு. அதனால நீ போய் அடங்கிரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. குறிப்பிட்ட அடங்கி இருக்க வேண்டிய காலத்துல அடங்கி இருக்க வேண்டும். குயவன் கையில் களிமண்ணாய் நம்ம இருந்தோம்னா கர்த்தர் நம்மை சரியாக வனைந்து ஒரு பொற்பாத்திரமாய் மாற்றி நம்மை கனமுள்ள இடத்துக்கு வைப்பார். நம்மை கர்த்தர் கனமான ஸ்தானத்துல வைப்பார். கரங்களை வைத்து கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அவசரப்பட்டோம்னா நம்ம நிச்சயமாய் கர்த்தரால் பயன்படுத்தப்படவே முடியாது. ஒரு பயனுள்ள பாத்திரமா மாறணும். எவ்வளவு பேருக்கு உங்க வீட்டுக்கு பயனுள்ளவங்களா கர்த்தர் உங்களை மாற்றணும், இந்த சபைக்கு பயனுள்ளவங்களா கர்த்தர் உங்களை மாற்றணும். அதே போல இந்த சமுதாயத்துக்கு உங்களை கர்த்தர் பயனுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும். இந்த இந்திய தேசத்துக்கு மட்டும் உலகம் முழுவதுக்குமே கர்த்தர் உங்களை பயனுள்ளவர்களாய் மாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் சில சமயத்தில் யோசிப்பேன், ஆண்டவரே அப்படி என்ன பயன்படுத்தலையே அப்படின்னு எனக்குள்ளால சில சமயத்துல அவங்கள போல பயன்படுத்தலையே, இவங்களை போல பயன்படுத்தவில்லையே அப்படின்னு யோசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்வாரு, நீ தேவை வந்து டைனிங் டேபிளுக்கு தேவையான பாத்திரம் டைனிங் டேபிள். சோத்திரம். வீட்டில் பல விதமான பாத்திரங்கள் உண்டு. எல்லா பாத்திரமும் ஷோகேஸில் இருக்குன்னு நினைச்சா முடியுமா? அடுப்பில் இருக்கிறதான கரிச்சட்டி திடீர்னு ஆசை வந்துச்சு, என்னன்னா இது டெய்லி எண்ணெய் வச்சு இப்படியே கஷ்டப்படுத்துறானே அடுப்பில் வச்சு, அந்த ஷோகேஸில் வச்சிருக்கு எல்லாமே அழகா தொடச்சி வச்சிருக்காங்க, அது எவ்வளோ நல்லா இருக்கு சுகமா இருக்கு அப்படின்னு ஆசைப்பட்டதுன்னா அது அங்கே உட்கார முடியுமா? உட்கார முடியும். எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் உண்டு, ஒரு பையன் கேரளாவுக்காரன், அமெரிக்காவுக்கு வந்து சின்ன வயசுல போயிட்டான். வாலிப வயசுல இந்தியாவுக்கு வந்தபோது இந்த சட்டியெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு புதுமையாக இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் வாங்கிட்டு போய் ஷோகேஸில் வச்சுருக்கான். அப்போ சட்டிக்கும் வாழ்வு வரும். நீ பொறுமையாக இருக்கணும், அதுக்குன்னு ஒரு ஆள் வருவார். சொல்றவங்க புரியுதா புரியலையா? அடங்கி இருக்க வேண்டிய இடத்துல இருந்து நீங்க என்ன செய்யணும், உணவை சமைக்கிறதுக்கு ஒரு பாத்திரமா இருக்கணும். இல்லை எதுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறாரோ வச்ச இடத்துல பயன்பட்டுக்கிட்டே இருங்க. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆகவே இப்படி தொடர்ந்து இந்த மாதம் முழுசும் நம்ம ஸ்திரமாகுதலை பற்றி தியானிக்க போகிறோம். இந்த 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை நீங்கள் நல்லா படிக்கணும்.
1 கொரிந்தியர் படிங்க. அதே போல் ஏசாயா 54 எடுத்து நான் பேசுவேன். ஒரு நாள் பேச போகிறேன். 1 கொரிந்தியர் எடுத்து நான் மறுபடியும் நான் பேசுவேன். நாம் ஸ்திரப்பட வேண்டும் என்கிற காரியத்தில் நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்று கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு நேரம் முடிந்து விட்டபடினாலே நம்ம எல்லாரும் எழும்பி, ஆண்டவரே, நான் ஒரு ஸ்திரமுள்ள ஒரு வாழ்க்கையை பெற்று, கர்த்தாவே, நான் ஸ்திரமுள்ள ஒரு ஆவியை பெற்று, நான் கர்த்தாவை பயன்பாட்டுக்கு வரணும், நான் பயன்படணும், நான் குடும்பத்துக்கு பயனுள்ளவனாக மாறணும், இந்த சபைக்கு பயனுள்ளவனாக மாறணும், ஒரு சமுதாயத்துக்கு பயனுள்ளவனாக மாறணும் என்று ஜெபிக்க விரும்புகிற ஆட்கள் எத்தனை பேர்? ஒப்பு கொடுக்க விரும்புகிற ஆட்கள் எத்தனை பேர்? அர்ப்பணிக்க விரும்புகிற ஆட்கள் எத்தனை பேர்? என்னை அதற்கென்று வணைந்து என்னை உருவாக்குவீராக, என்னை தயார்படுத்துவீராக. prepare me, O Lord. என்னை நீ தயார்படுத்துங்க, என்னை எக்யூப் பண்ணுங்க. என்னுடைய வாழ்க்கையில் திறமைகளை அதிகமாக ஆண்டு வர்த்திக்க பண்ணுவீராக, தாளந்துகளை வர்த்திக்க பண்ணுவீராக, கிருபைகளை வர்த்திக்க பண்ணுவீராக. இதற்காக ஆண்டவரே, நான் ஜெபத்தில் ஸ்திரத்தன்மை உள்ளவனாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வேத தியானத்திலே ஸ்திரத்தன்மை உள்ளவனாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆராதனைக்கு சபைக்கு வருகிற காரியங்களிலே, சபைக்கு அடுத்த காரியங்களிலே ஸ்திரத்தன்மை உள்ளவனாக இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கைகளை வைத்து தேவ சமூகத்தில் எல்லாம் ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே, நான் என்னை அப்படி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறதான ஆட்கள் மேல கர்த்தர் தம்முடைய கிருபையின் ஆவியை பொழுதை ஊற்றுவாராக. கர்த்தர் நம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றுவாராக. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். பலனடைந்த எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா உலகத்தின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் பயன்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அது வரையில நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல இறங்கி வந்து உங்களை அபிஷேகம் பண்ணி கர்த்தர் உங்களை ஆண்டவர் பலப்படுத்துவார், பலப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவார். கரங்களை கொட்டி கர்த்தர் மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பலப்படுத்துகிற தேவன், சீர்படுத்துகிற தேவன், அவர் ஸ்திரப்படுத்துகிற தேவன். ஓ ரபாபா சந்ததரி பலமா, ஹல்லேலூயா. குயவன் கையில ஓ களிமண்ணான் திருக்கரத்தால, ஓ ஹல்லேலூயா, glory to Jesus. தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய கையில ஒரு களிமண்ணாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வணைந்தருளுவீராக, வணைந்தருளுவீராக. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆனால் அசையக்கூடாது ஆண்டவரே, அசையக்கூடாது. மனம் சோர்ந்து போகக்கூடாது. நான் சோம்பலுக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம்போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே. வசனம், ஓ ஹல்லேலூயா, மாதில் ஆறுதலே இருளில் நடக்கையிலே தீபமாய் மாற்றுவாராக, ஒளி கெடுக்க செய்வாராக. காரிருளில் நடக்கையிலே அவர் ஏன் கால் நடத்துவனை ஸ்திரப்படுத்துவான், உன்னை பயன்படுத்த முடியும். ஓ ஹல்லேலூயா. ஆழ்கடலில் அலைகளினா அசையும் போது என் படையில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு.
கரத்தா. அவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஓ, என்னை தாங்குவீராக, என்னை பலப்படுத்துவீராக. சோதனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, ஓ நீரை தாங்கும் ஆண்டவரே. நான் உடைந்து போகக்கூடாது, ஓடி போகக்கூடாது. ஹல்லேலூயா. அனுதினமே கைவிதெல்லாம் சொல்லுங்க. வணைந்து கொள்ளும் ஆண்டவரே. வசனத்தின்படி கர்த்தாவே ஜீவிக்க எங்களை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதான பாதுகாவல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்று நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.